அனைவருக்கும் வணக்கம். எப்போவுமே தமிழர்களுக்கு ஒரு பண்பு உண்டு. அதுதான் தமிழர்களோட மிகப்பெரிய மாண்பே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் எவன் கஷ்டத்தில் இருந்தாலும் அவனுக்காக இவன் பேசுவான். ஏன்னா இவன் சீமானின் வளர்ப்பு, சீமான் பிள்ளைகள் எப்போதுமே ஒரு அறத்தின் பக்கம் தான் நிற்பாங்க. அதுபோல் இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இன்றைக்கி முழுவதுமே நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்னு சொல்லலாம். இல்லை இன்றைக்கி முழுவதுமே எல்லாரோட பேச்சையும் என்ன நடக்கணும், இப்போ விவசாயிகள்கிட்ட இந்த கரும்பு என்ன விலைக்கு வாங்கணும், அந்த விலையெல்லாம் வாங்காமல் அதை விடவும் மிக முக்கியமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த ஊடகங்கள் சேர்த்த செய்தி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஜனநாயகன் படம், விஜய் நடித்த ஜனநாயகன் படம் வருமா, 9ஆம் தேதி குறிப்பிட்ட தேதியில் வருமா, அதை அந்த நிறுவனம் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்த பிறகு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்த அந்த சூழலையும் பார்த்துட்டு பல பேர் கேட்குறாங்க, இதில் என்ன தாங்க பிரச்சனை, என்ன தான் நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்றாங்க. நீதியரசர்கள் அதை விசாரித்த நீதியரசர்கள் சொல்கிறாங்க, ஏங்க 9ஆம் தேதி தான் கொடுக்கணுமா, 10ஆம் தேதி நீங்கள் மாற்றிக்க கூடாதா அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் இந்த காட்சி தான் இருந்துச்சு. இப்போ சாதாரணமாக நம்ம ஆளுங்களுக்கு தடவை பார்த்துட்டே சொல்லிடுவாங்க, இது முறம்பாங்க. அதுக்கப்புறம் தெரியும் அந்த யானையோட காதுன்னு. அப்போலாம் அவனுக்கு கதைக்கு ஒருத்தனை கதை போட ஆரம்பிச்சிட்டான். இப்போ கதையாசிரியர் நிறைய பேர் ஆகிட்டான். இப்போ நம்ம பக்கம் எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு உடம்பு சரியில்லைன்னா யார்ட்டையும் சொல்லாதப்பா, ஏன்னா பல பேர் டாக்டர் ஆகிடுவான். அது வரைக்கும் அவன் டாக்டர் வீட்டு வாசலில் போய் நின்றுட்டுருப்பான் தலைவலினாலும். ஆனால் அவன்லாம் இவனுக்கு வைத்தியம் சொல்லுவான், இந்த மாத்திரையை போடு, நீ இந்த மாத்திரையை போடுன்னு. அது போல் தான் இன்றைக்கி ஜனநாயகன் அப்படின்ற அந்த ஒரு படத்தோட கதையை அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி இது போல் தாங்க ஆகிடுச்சு. சில பேர் அதையும் மீறி போக ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த படத்துலலாம் ஒன்றுமே இல்லைங்க, அந்த படம் ஏற்கனவே தெலுங்கில் வந்த படம் தாங்க அப்படின்லாம் பேசுகிறானுங்க. ஆனால் என்ன இதில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, அண்ணன் சீமான் எப்போதுமே அறத்தின் வழி நின்று என்றைக்குமே நாங்கள் விஜய் விட்டு கொடுத்ததில்லை. அரசியலா, அந்த அரசியல் உனக்கு தெரியல, அதனால நாங்கள் பேசுகிறோமே தவிர, என்றைக்கும் அவனுங்க நம்ம தம்பிகள் தான். அந்த ரசிகர் மன்றத்தில் என்னோடய வயசில் சின்ன பிள்ளைகள் அத்தனை பேருமே என் தம்பிகள் தான். அதுபோல் விஜய் என்றைக்குமே சீமான் எதிர்க்கிறவரை கூட அவர் அரவணைச்சு தான் பார்ப்பார். அண்ணன் மாதிரி ஒரு ஆட்களை இதுக்கு முன்னாடி இந்த தமிழக அரசியல் சந்திச்சிருக்கா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. வெளியில் கரடமுரடாக உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் உண்மையாக பார்க்க போனோம்னா, பக்கத்தில் இருந்து நான் பார்த்த நாள் சொல்கிறேன், இவர் வேறு மாதிரி இருப்பார். இப்போ விஜய்கிட்ட 1000 விமர்சனங்கள் அரசியலாக வச்சார். ஆனால் திரைப்படம் வரணும் அப்படிங்கும்போது பல பேர் இதே இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி இவர் அண்ணன் வேல்முருகன் அவர் எதிர்த்த காலங்களில் மேற்கொண்டு, பல பேர் எதிர்த்த காலங்களில் மேற்கொண்டு, இந்த கத்தி படத்துக்கு பிரச்சனை வந்த பலம் கூட நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் சீமானின் தம்பிகள் தான் களத்துக்கு நின்று இருக்கிறோம். அதே போல் இன்றைக்கி மேற்கொண்டு பார்த்திங்கன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பில் இது விஜய் படத்தை பற்றி பேசும்போது அண்ணன் சொல்கிறாங்க, விஜய் எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பித்தேன், இல்லை நம்ம திருமாவளவனை எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பித்தேனா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்புலையும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு சொல்கிறாங்க. அப்போ அண்ணன் போகிற அந்த பாதம் முழுவதுமே, சீமான் போகிற பாதம் முழுவதுமே ரொம்ப தெளிவாக இருக்குது. தம்பிகளை எந்த அளவுக்கு தயார்படுத்தி கொண்டு போயிட்டுருக்காருங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமே. ஆனால் அவரோட அரசியல் பாதை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் மட்டுமே அரசியலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி பல பேர் நீங்கள் பார்க்கலாம். அரசியல்வாதிகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் அரசியல் பேசுவாங்க. ஆனால் அவர்களோட தொண்டர்கள்னு வச்சுருக்கிற அந்த கட்சிக்காரர்களுக்கு அந்த அளவு அரசியல் தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஆனால் நீங்கள் எங்கே போய் வேணாலும் பாருங்கள், நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் அண்ணன் எந்த அரசியல் பேசுகிறாரோ அதே அரசியலை அதுக்கு அண்ணன் அதிகமாக நீ படிடான்னு சொன்னனாலே தெரியல, எல்லாருமே எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவான். படிக்க ஆரம்பித்து அன்றைக்கி என்ன சொன்னாங்க, இன்றைக்கி என்ன சொன்னாங்க, இதில் என்ன சொல்லியிருக்கு, இதில் என்ன சொல்லியிருக்கு எடுத்து ஒப்பிட்டு பார்ப்பான். ஒப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் பேசவே ஆரம்பிப்பான். அதை விட்டு அன்னைக்கே பெரியார் சொன்னார், அப்போயே அண்ணா சொன்னார் அப்போல்லாம் பேச மாட்டான். அண்ணன் சொன்னது இந்த இதில் சொல்லியிருக்கிறாரு, இது இந்த புத்தகத்தில் வந்திருக்கு, இது சரியாக தவறா எடுத்து பார்ப்பான். அந்தளவு அறிவார்ந்த பிள்ளைகளாக, அரசியலில் ரொம்ப தெளிவாக புரிஞ்ச பிள்ளைகளாக இந்த மண்ணுக்கு அண்ணன் தயார்படுத்தி கொடுத்துட்ருக்குறாங்க சீமானை பொறுத்த வரைக்கும். அதனால தான் இதை நம்ம பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி விஜய்க்கு இந்த அளவு பிரச்சனை வந்திருக்காங்க. காவலன் படத்தப்போ ஒரு தடவை பிரச்சனை வந்துச்சு, அதுபோல் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஆனால் அதில் கூட அதில் ஏதோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த டைம் டு லீடு அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் இருந்தது, தலைவாங்கிற படத்தில் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இந்த படத்தில் என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லுவாங்கள்ல, என்னைக்கு சந்திரமுகியோட அந்த கதவு திறக்க ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னு.
அதுபோல் ஒரு ஆபத்து வந்து நம்ம விஜயை வந்து சூழ்ந்துருக்கு. இப்போ இந்த ஆபத்து எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கே எதுவுமே விளங்காது. இது வந்து பார்க்கலாம், நீங்களே எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து விஜயோட படம் வந்து புலி படத்துக்கு வந்து இதுதான் இருந்தது. யார்? நம்ம அண்ணன் ஜெகதீச பாண்டியன் இப்போ போயிருக்காருல, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து நம்ம கட்சியில் இருந்தார், நம்ம கட்சியிலேருந்து அனுப்பி விட்டோம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து. அதுக்கப்புறம் வந்து வேல்முருகன் அண்ணன்ட்ட போனார். வேல்முருகன் அண்ணன்ட்ட போய் என்ன செஞ்சார்? நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசிகிட்டு இருந்தார். இப்போ இங்கே போய் இங்கே டிவிக்கில் போய் சேர்ந்துட்டு பனையூரில் நின்று அதில் வந்து வாழ் உரிமை கட்சியை பற்றி பேசுகிறாரு. ஆனால் அவர் உண்மையான கட்சிக்காரர் எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து திமுக. அதுதான் வந்து உண்மை. அதை தவிர வந்து அவர் எல்லாத்தையுமே வந்து பேசுகிற மாதிரி பேசுவதை தவிர அவர் வந்து திமுகவோட ஆளுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல் நம்ம வந்து பல வீடியோவில் போட்டிருப்போம், இந்த என்னைக்கு வந்து ஜெகதீச பாண்டியன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே வந்து விளங்காது. அது வந்து சென்டிமெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து ஒரு ஆதாரத்தோடு எடுத்து சொல்லலாம். நீங்கள் சில பேருக்கு மட்டும் இந்த ஃப்ரீக்வன்சி ஒத்து வராதும்பாங்கள்ல, அதுபோல் விஜய்க்கும் இவர் நம்ம ஜெகதீச பாண்டியனுக்கும் ஃப்ரீக்வன்சி ஒத்தே வரல. அவரும் விஜயும் அந்த ஒர்க் பண்ண அந்த படத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், பெருசாக விளம்பரம் இருக்கும் புலி அப்படிங்கிற படம். ஆனால் எந்த அளவு போச்சுங்கிறத நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். இப்படி தான் இருக்கும். அதே போல் தான் அவர் எங்கெங்கெல்லாம் போய் சேர்ந்தாரோ அந்த இடத்துலலாம் வந்து அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வரத்துக்கே வந்து ரொம்ப கஷ்டமாகும் அந்த கட்சிகள்லாம். இப்போ இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்தாருங்க. நாம் தமிழர் கட்சியில் அவர் இருக்கிற வரைக்குமே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு நெருக்கடி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம். நம்ம கட்சி வந்து அவ்வளோ அழகாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்குது. வெளியில் வந்து நிம்மதியாக வேலை நடக்குது. ஆனால் இவர் இருந்தார்னா எப்போவுமே சொல்லுவாங்க, அது இந்த சொம்போடு பால் கொடுத்தாலும் கூரை பிடுங்குற பாண்டை வந்து ஒத்துக்காது, வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது அப்படின்ட்டு. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே வந்து கருகிக்கிட்டு ஒரு நல்ல எண்ணம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த இடம் விளங்காது. அதனால தான் களத்தில் நிற்கும்போது சொல்லுவாங்க விவசாயிகள், நல்ல விவசாயிகள்கிட்ட நான் சொல்கிறேன், களத்தில் நிற்கும்போது சொல்லுவாங்க நல்ல மனசில் உள்ளவனுக்கு மட்டும் மரக்க அறந்து கொடும்பாங்க. அப்படி தான் வந்து அவனை வச்சு தான் அந்த வந்து களத்தில் நிற்க வைப்பாங்க, அவங்கள வச்சு தான் விதை விட விடுவாங்க. ஆனால் இந்த ஜெகதீச பாண்டியன் இருக்கிறாரு, அவர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி போனார். நீங்கள் வந்து இதை வந்து எடுத்து வச்சு பாருங்கள். அங்கே போகிற வரைக்கும் வேல்முருகன் நல்லா தான் இருந்தார், இன்றைக்கி நல்லா தான் இருக்கிறாரு. ஆனால் என்ன, அவருக்குன்னு வந்து அந்த கட்சியோட அங்கீகாரம் போயிடுச்சு. இவர் யாரை பற்றி பேசுகிறாரோ அங்கே எல்லாமே போயிடும். அதே போல் தான் இப்போ தான் போய் சேர்ந்து 2 நாளோ 3 நாள் ஆகுதா, 2 நாளோ 3 நாளாக தான் ஆகுது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இது போல் ஒரு சூழல் ரசிகர்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கூட கடைசி படம் விஜயால் திரைப்படத்தில் மிக சிறந்த ஒரு திரை ஆளுமை விஜய் பொறுத்த வரைக்கும். நான்லாம் வந்து விஜய் படத்தை ரஜினிகாந்த் படத்துக்கு அப்புறம் நான் அதிகமாக வந்து அந்த காலை காட்சியை போயிடுவேன், பெரும்பாலும் இந்த படத்துக்கே போயிடுவேன்னு வச்சுக்கங்களேன். அது வேறு, தரைக்கும் திரைக்கும் உள்ள வித்தியாசம் சீமான் வந்து அழகாக சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறார். அதை விட்டுட்டு வந்து எங்களுக்கு தெரியும் எது தரை எது திரை, எதில் சண்டை போகிறோம் பின்னாடி நம்ம நிற்கணும், எந்த சண்டையில் நம்ம வந்து முன்னாடி நிற்கணுங்கிறத அண்ணன் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறாரு. எந்த யுத்தம் வந்தாலும் சரி, அந்த யுத்தத்தில் ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி நிற்போம். அதுலேயும் இவங்க வந்து இந்த சமயத்தில் வந்து இந்த பராசக்தியும் ஜனநாயகனையும் கொண்டு போய் இப்படி கோத்து விட பார்க்குறாங்க பாருங்கள். அதை வந்து நம்ம முதல்ல வந்து உடச்சி விட்டஞ்சிடணும். இங்கே என்னமோ பராசக்திங்கிற படம் வந்து என்னமோ ஒரிஜினல் கதையை எடுத்து வச்ச மாதிரியும், இங்கே ஜனநாயகனுங்கிறத வந்து ஏதோ தெலுங்கு டப்பிங்லேருந்து இது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்த மாதிரியும் மக்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டோம். அதுக்குன்னு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஏற்புடையதில்லை. அதில் என்ன இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, இந்த சினிஃபீல்டில் நானும் இருந்துருக்கிறேன், சென்டிமெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த அரசியலில் பார்த்திங்கன்னா இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அதை போன ஞாயிற்றுக்கிழமை விஜயோட ஃபங்க்ஷன் வந்து மலேசியாவில் உள்ள ஃபங்க்ஷன் வந்து போட்டிருந்தாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆடியோலாம். அதில் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் நீங்கள் பாருங்கள், அது ஒரு சுற்றி நின்றவங்க அட்லிலேருந்து நீங்கள் வந்து அவர் பக்கத்தில் இருந்த இயக்குநர்கள் பல பேர் நீங்கள் எடுத்து பாருங்கள், நடிகர்கள் எடுத்து பாருங்கள். மலேசியாவில் அந்த ஒரு இதில் வந்து இருக்க விஜயை பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸ் அப்படிம்பாங்கள்ல, அந்த தேஜஸ் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அவரை சுற்றி இருக்கவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க. விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னு விஜய் பேசும்போதெல்லாம் அவன் கை தட்டிட்டு உட்காந்துருப்பான். ஒரு கெட்டெண்ணம் இல்லாதவனாக இருப்பான், சார் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த இடத்துல இருந்த அந்த விஜய்க்கும் நீங்கள் அரசியல் கூட்டத்துக்கு வராருல, அப்போ சுற்றி பாருங்களேன். இந்த 15 வயசுங்க ஒரு பையன் ஃபேமிலிஸ்ன்னு பேசுகிறான். அந்த பையன் மேலே வந்து தாவேக்காங்கிறான். இந்த தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அந்த பையன் வந்து ஒரு துண்டை ஒன்று போட்டுக்கிட்டு அவன் வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் வந்து பெரிய வேலையெல்லாம் பார்த்துருக்கான், நிறையா அடிச்சிருக்கிறான். இன்றைக்கி தான் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குது.
அதே போல் தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் தான் வந்து காமராஜரோட பேத்தி அப்படின்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அதுவும் ரூமர்ன்றாங்க. சுற்றி நிற்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஆதவ அர்ஜுனா, எல்லாருக்குமே தெரியும் லாட்டரி சீட்டு மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் பக்கத்தில் நம்ம புஷி ஆனந்த், அவரையும் அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. சுற்றி நிற்கிறவங்கள பாருங்களேன். கட்சி தொடங்கும்போது என்ன சொன்னாங்க? ரசிகர் மன்றத்தில் யார் யாரெல்லாம் போஸ்ட் ஓட்டினாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பதவி தரப்படும் அப்படி தான் சொன்னார். இதே புஷி ஆனந்த் பேசினார். ஆனால் இன்றைக்கி அண்ணன் செங்கோட்டையன்ட்ட போய் நீங்கள் வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. அதிமுகலேருந்து வந்து ஏடிஎம்கேலேருந்து வந்து செங்கோட்டையன்ட்ட போய் நீங்கள் ஒரு ஒப்பீனியன் கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த நிர்மல்குமார்கிட்ட போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. உண்மையிலேயே இந்த கட்சியில் உழைச்சவனுக்கு அந்த இடத்துல என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதே போல் வந்து கட்சி அரசியல் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது விஜய் சுற்றி யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு சரியில்லாதவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறத தான் நான்லாம் உணர்கிறேன். அதே திரையில் அப்படிங்கும்போது என்னையும் மகிழ வச்சு அவரும் மகிழ்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் இதை வந்து அரசியலோட நான் வந்து கோத்து கூட பேச வேணாம்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குறவங்க நல்லா ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. விஜய்க்கு பக்கத்தில் இருக்கிற இன்றைக்கெலாம் போய் சேர்ந்த நம்ம ஜெகதீஷ் பாண்டியன் மாதிரி ஆட்கள்லாம் போய் இருக்கிற வரைக்குமே அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வரலாற்று உண்மைகள் வரிசையாக சொல்லிக்கிட்டு வருது மக்கா. நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நானும் உங்களை மாதிரியே ஜனநாயகன் பார்க்குறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறேன். அரசியல் களம்ங்கிறது வேறு, திரைக்களம்ங்கிறது வேறு. உங்கள் பாணியில் சொல்லணும்னா தரைக்கும் திரைக்கும் உள்ள வித்தியாசம் அறிந்த பிள்ளைகள் சீமானின் பிள்ளைகள் 2026 நாம் தமிழர் கட்சி வெல்லணும், அண்ணன் சீமான் வெல்லணும், விவசாய சின்னம் எத்தனாவது இடத்துல இருந்தாலும் முதல் இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத என்னோடய நோக்கம். அதே போல் விஜயோட ஜனநாயகன் படம் மாபெரும் வெற்றி அடையணும். ரசிகர்களை எப்போதுமே விஜய் வந்து மகிழ்விச்சுக்கிட்டு இருக்கணும். இது போல் தரித்திரியங்கள்லாம் அவர் வந்து அங்கே நவுத்தி விட்டுறணும். அண்ணன் வேல்முருகன் டிவிக்கிலேருந்து எப்படி நவுத்தி விட்டார், அவர் விவரமாக அழகாக பேசி நவுத்தி விட்டார். அதே போல் விஜயும் வந்து இன்னமுன்னாச்சும் ஒரு சூதானமாக இருந்துக்கிட்டு நல்லபடியாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. எந்த காரணமும் சொல்லாமல் கொஞ்சம் இந்த படத்தை வெளியிடுங்க சார். ஜனநாயகன் வரட்டும், வெற்றி பெறட்டும், மக்கள் முடிவு பண்ணட்டும். நன்றி, வணக்கம்.